ஒன்றுடன் உயிரெல்லாம் உணர்ந்தவன் ஈசன். அவளது இறைவன் உலகின் அன்பினன். தென்திசை யமனை வென்றனன் தான். அவன் புகழ் பாடுவேன் வாழ்த்துவேன் நான். வரி 1. ஒன்றுடன் உயிரெல்லாம் உணர்ந்தவன் ஈசன். ஒன்றுடன் ஒருமையாக தன்னோடு இணைந்து உயிரெல்லாம் உணர்ந்து காக்கும் இறைவனே ஈசன். அவன் எல்லா உயிர்களையும் தன்னுள் கொண்டு அவற்றை பேணுகிறான். வரி 2. அவளது இறைவன் உலகின் அன்பினன். அவன் அவளது சக்தியின் இறைவன். உலகம் முழுவதும் அவனை அன்புடன் வணங்குகின்றது. அவன் அன்பின் வடிவாக விளங்குகிறான். வரி 3. தென்திசை யமனை வென்றனன் தான். தென்திசை அதாவது தெற்கு திசையின் அரசனான யமனை அவன் வென்றான். இறைவன் மரணத்தை வெல்பவன். அவனை சரணடைந்தால் மரண பயம் நீங்கும். வரி 4. அவன் புகழ் பாடுவேன் வாழ்த்துவேன் நான். அந்த இறைவனின் புகழை பாடுவேன், அவனை வாழ்த்துவேன். திருமூலர் இறைவனின் மகிமையை போற்றுகிறார். சுருக்கம்: இப்பாடலில் இறைவன் சிவனின் மகிமையை திருமூலர் புகழ்கிறார். அவன் எல்லா உயிர்களையும் காக்கும் பரம்பொருள், சக்தியின் இறைவன், உலகம் முழுவதும் அன்புடன் வணங்கும் தெய்வம். மரணத்தின் அதிபதியான யமனையே வென்றவன் அவன். அத்தகைய இறைவனை வணங்கி அவன் புகழை பாடுவதே வாழ்வின் குறிக்கோள் என்கிறார் திருமூலர்.